அடைப்பு நீக்கி சுருக்கிறது பார்த்தோம் ஓ, சார். அடைப்பு நீக்கி சுருக்குறது பாக்குறாங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. திவ்யேஷ் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சரி, அப்ப கேள்வி எழுதுங்க. சந்தைக்கு ரூபா 500 எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் சந்தைக்கு ரூபாய் 500 எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் சந்தைக்கு ரூபாய் 500 எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் சந்தைக்கு ரூபாய் 500 எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் அப்பணத்தில் காய்கறிகளை வாங்குவதற்கு அப்பணத்தில் காய்கறிகளை வாங்குவதற்கு 300ஐயும் அப்பணத்தில் காய்கறிகள் வாங்குவதற்கு 300ஐயும் பழங்கள் வாங்குவதற்கு 150ஐயும் செலவிட்டார். சந்தைக்கு ரூபாய் 500 எடுத்து சென்ற தாயார் அப்பணத்தில் காய்கறிகளை வாங்குவதற்கு 300ஐயும் அப்பணத்தில் காய்கறிகளை வாங்குவதற்கு 300ஐயும் ரூபாய் 300ஐயும் பழங்களை வாங்குவதற்கு ரூபாய் 180ஐயும் செலவிட்டார். பழங்களை வாங்குவதற்கு ரூபாய் 150ஐயும் செலவிட்டார். காய்கறிகளை வாங்குவதற்கு பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? முதலாவது கேள்வி, காய்கறிகளை வாங்குவதற்கு காய்கறிகளை வாங்குவதற்கு காய்கறிகளை வாங்குவதற்கு பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? 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 பழங்களை வாங்குவதற்கு கொண்டு சென்ற 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 பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? அவர் மூன்றாவது, அவர் பொருட்களை வாங்கிய பின்னர் அவர் பொருட்களை வாங்கிய பின்னர் கொண்டு சென்ற பணத்தில் 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 கொண்டு சென்ற பணத்தில் நாளின் மேல் ஒரு பங்கை மீதப்படுத்துவதற்கு முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார். 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 அவருடைய எண்ணம் நிறைவேறியுள்ளதா? 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 காரணம் தருக. காரணம் தருக. செய்யுங்க பாப்போம். மரீஷா, மரீஷா, கேள்வி சொல்லும்போது வந்தீங்களா? கேள்வி சொல்லும்போது இருந்தீங்களா?
ஹலோ சார். ஓ சொல்லுங்க. சார் இன்றைக்கு தான் நான் மகளை கனெக்ட் பண்ணினேன் இதுல. ஆஹா. அவ கிரேட் சாரி, கிரேட். அப்ப கிரேட் 10 சார். ஓ ஓ ஓ கிரேட் 10 தான் இப்போ போகுது. அதான் ஓ ஓம் சார். என்னடா அதான் புதுசா இப்ப கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். ம் 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 ம். சரி சரி. நான் இப்ப கேள்வி ஓகே அதான் கேள்வி வந்து கம்ப்ளீட்டா வந்துச்சான் மாதிரி என்ன. இப்ப நான் ஸ்டார்ட்ல கேள்வி சொல்லும்போது இல்ல இப்பதான் நீங்க வந்தீங்க, அதான் கேட்டேன் நான் கேள்வி கம்ப்ளீட்டா. சார். அதுதான் இப்பதான் ஜாயின் பண்ணினாங்க சார். நான் தொடர்ந்து கண்டினியூ பண்றேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்தைக்கு வந்து எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறாங்க மொத்தம்? 500 ரூபாய். 500 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. இப்ப 500 ரூபாயில 300 ரூபாய் செலவழிக்கிறாங்கன்னா நாங்க அதை எப்படி பின்னமா எழுதலாம்? 5 ஐந்தின் மேல் 3 ஐந்தின் மேல் 3. அதாவது வந்து நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட் எழுதி கொள்றது வந்து என்னது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சந்தைக்கு எடுத்து சென்ற பணம் வந்து எவ்வளவு? சந்தைக்கு எடுத்து சென்ற பணம் வந்து 500 ரூபாய். ரைட், சந்தைக்கு எடுத்து சென்ற பணம் வந்து 500 ரூபாய். இப்ப இந்த 500 ரூபாயில அவர் என்ன செய்யறார்? 300 ரூபாயை வந்து என்னது காய்கறியோ சம்திங் ஏதோ வாங்க போறார். ரைட், 300 ரூபாய்க்கு வந்து என்ன செய்யறார்? ஓ, மரக்கறி வாங்குற, வெஜிடபிள் வாங்குறார். அப்ப 300 ரூபாய்க்கு வந்து அவர் காய்கறியை வாங்குறாருண்டா இப்ப என்ன செய்யறோம்? அப்ப நாங்க மொத்த பணம் எவ்வளவு? பின்னமா எழுதுக்கு நாங்க என்ன எழுதணும்? மொத்த பணத்தின் மேல் செலவு செய்த பணம். ரைட், அப்ப மொத்த பணத்தின் மேல் செலவு செய்த பணம். அப்ப மொத்த பணம் உங்களுக்கு எவ்வளவு? 500 ரூபாய் 500 ரூபாய். அதுல இப்ப காய்கறிக்கு செலவு செஞ்சது எவ்வளவு? 300 ரூபாய் 300 ரூபாய். அப்ப மேலையும் கீழையும் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கு, என்ன செய்யலாம்? வெட்டலாம் சார். வெட்டலாம். அப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் நாங்க வெட்டி கொள்ளலாம். அப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் வெட்டினா எங்களுக்கு பின்னம் என்னண்டு வரும்? 5 5 மேல் 3. ரைட். சோ ரெண்டாவது கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்கணும்டா? ரெண்டாவது கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்கணும்டா? பழங்களை வாங்குவதற்கு அவர் கொண்டு சென்ற பணத்துல வந்து என்ன பின்னம் செலவிடப்பட்டது. ரைட், அப்ப கொண்டு சென்ற பணத்தில தானே கேட்டிருக்கணும். அப்ப கொண்டு சென்ற பணத்தில் என்று கேட்டதால கொண்டு சென்ற பணம் தான் கீழே வரும். அதாவது வந்து கொண்டு சென்ற பணம் இது வந்து மொத்த பணம்ன்றதை தாண்டி அதுல வந்து நாங்க கொண்டு சென்ற பணம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஏனென்றா அவங்க கேட்கிற கேள்வியை பொறுத்தான் இருக்கு. ரைட், இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பழத்தை வாங்குவதற்கு ஒரு கேள்வி. இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து பழத்தை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்தில் என்ன பின்னம் செலவிடப்பட்டதுதானே கேள்வி. ஆனா இதே கேள்விய பழத்தை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணம் காய்கறிகளை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்தின் என்ன பின்னம் ரெண்டு கேட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கீழே வந்து காய்கறி வந்திருக்கும், மேல வந்து
பழங்கள் பழம் வந்திருக்கும். பழங்கள் வந்திருக்கும். ரைட்? ஏன்? அவங்க கேட்ட கேள்வி என்ன வடிவா பாருங்க, காய்கறிகளை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்தின் என்ன பின்னம். அப்ப இந்த பணத்தின் அந்த என்னத்தை கொண்டு போறோமோ அது என்ன பின்னம். அப்ப காய்கறிகளை வாங்க கொண்டு சென்றது 300 ரூபாண்டா, அதுண்ட என்ன பின்னம் வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம், பழங்களை வாங்கியிருப்போம். அப்ப இது என்ன வரப்போகுது, 300 2 180 உண்டு. அப்ப எவ்வளவு, அரைவாசி. ரெண்டின் மேல் 300ல அரைவாசி காசு தான் நாங்க 180 ரூபா. அது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது தானே, 300ல அரைவாசி காசு 180 ரூபா. ஆனா இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்கல. ரைட்? நான் ஏன் இதை சொன்னானேண்டா, இந்த கேள்வி வந்து இந்த மாதிரியும் வரலாம். அப்ப அதுக்காக நாங்க எப்பயுமே வந்து 500 ரூபாய் தான் கீழே போடணும் இல்ல, மொத்த பணத்தை தான் கீழே போடணும் இல்ல. கேட்ட கேள்வி வந்து மொத்த பணம், மொத்த பணத்தில் என்ன பின்னம் என்று கேட்டதாலதான் நாங்க 500 ரூபாய் கொண்டு வந்து கீழே போடுறோம். இல்ல அல்லது இப்ப அதுவே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா, அதாவது வந்து என்னது, காய்கறிகளுக்கு கொண்டு போன பணத்தின் என்ன பின்னம், இது அந்த அந்த மாதிரி இப்போ அது என்ன பின்னம் வந்து இதுக்கு செலவாகுது என்ற மாதிரி கேட்டிருந்தா அரைவாசி. ரைட்? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து கேட்கணும், மொத்த பணத்துல பழங்கள் வாங்குறதுக்கு என்ன பின்னம் கொண்டு போனது. அப்ப மொத்த பணம் எவ்வளவு, 500 ரூபா 500 ரூபாய். பழங்கள் வாங்கினது எவ்வளவுக்கு, 300 150 150 ரூபாய். அப்ப இங்க ஒரு சைவரையும் இங்க ஒரு சைவரையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வெட்டலாம். இனி எத்தனை நாள் மேலே எங்களையும் வகுக்கலாம், 5 5 3 15 இது எத்தனை, 10 10. ரைட்? அப்ப 10 50. ரைட்? அப்ப விட என்ன இதுக்கு வரப்போகுது, 10 மேல் 3. ரைட்? 10 மேல் 3 பங்கு வந்து என்னத்துக்கு செலவழிச்சிருக்கு, பழத்துக்கு. ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து அவர் கொண்டு போன பணத்துல 4 மேல் 1 பங்கு மீதமாயிருக்கும் என்றால் முன்கூட்டியே யோசிக்கிறாராம். அது நடந்துச்சா இல்லையான்னு கேட்கணும். ரைட்? அப்ப கொண்டு போன பணம் எவ்வளவு, 500 ரூபாய். ஆனா மீதம் இருக்கிற பணம் எவ்வளவு பாருங்க, 300 ரூபாய்க்கு பழம் வாங்கி 50 ரூபாய் 180 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி 180 ரூபாய்க்கு பழம் வாங்கினா 480 ரூபாய் செலவழிச்சிருக்கு. அப்ப 500 ரூபாய் 450 செலவழிச்சா மிச்சம் எவ்வளவு, 50 ரூபாய். 50 ரூபாய். அப்ப 500 மேல் 50 ரெண்டா எவ்வளவு, இங்க சைவர் இங்க சைவர் வெட்டினா 5 5 10. அப்ப எவ்வளவு, 1 10. ஆனா அவர் எதிர்பார்த்தது எவ்வளவு, 4 4 மேல் 1. அப்ப அவர் எதிர்பார்த்தது 4 மேல் 1. ஆனா அவர் மீதப்படுத்தினது வந்து 1 மேல் 10. இப்ப அதுல வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, பணத்துல 4 மேல் 1 மீதப்படுத்துறாரு. அப்ப 4 மேல் 1 மீதப்படுத்துறாரோ இல்ல சார், இல்ல. ரைட்? இப்ப சொல்லுங்க, 4 மேல் 1 பெருசா, அதாவது 10 மேல் 1 பெருசா, 4 மேல் 1 4 மேல் 1. நான் ஏன் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பின்ன தொடங்கலே சொல்லியிருக்கேன் என்னண்டு, பகுதி எண்ணில தொகுதி எண் மாறாம, அதாவது மேல இருக்கிறதான் தொகுதி எண் மாறாம பகுதி எண்ணில இலக்கம் வந்து சின்னனா போக என்ன செய்யும், பின்னத்தின் அளவு பெருசா போகும். அத மாதிரி பகுதி எண் மாறாம, 5 இருக்குன்னு வைப்போம், பகுதி எண் மாறாம தொகுதி எண்ணில மேல எண்கள் கூட கூட என்ன செய்யும், பின்னத்தின் அளவு புரிஞ்சுக்கணும். 5 மேல் 1 பெருசா, 5 மேல் 2 பெருசா. இங்க பாருங்க, ஒரு கேக் எடுத்து 5ஆ பிரிச்சு 1 பங்கு உங்களுக்கு தந்தா கூடவா, 5ஆ பிரிச்சு 2 பங்கு உங்களுக்கு தந்தா கூட வருமா, 1 2 3 4 5 பங்கா பிரிச்சுட்டேன் நான் இந்த கேக்க. இப்ப இந்த கேக்ல இப்ப வந்து டிவிஎஸ்க்கு வந்து 5ல் 1 பங்கா கொடுக்குறேன். ரைட்? 5 மொத்தம் 5, 5ல் 1 பங்கா டிவிஎஸ் கொடுக்குறேன். அங்கால வந்து பாத்தீங்கன்னா லியாக்கு வந்து 5ல் 2 பங்கா கொடுக்குறேன். ரைட்? இப்ப நான் அடுத்தது வந்து நான் வந்து கொடுக்குறேன், மனிஷாக்கு வந்து 1 பங்கா கொடுக்குறேன், மிச்சம் அப்படியே ரிமைனிங்கா வச்சிருக்கேன். அப்ப இப்ப நான் யாருக்கு கூட பங்கு கொடுத்துருப்பேன், லியாக்கு. அப்ப லியாண்ட பங்கு எவ்வளவு, 5ஆ பிரிச்சு 2 பங்கு, மிச்சம் எல்லாருக்கும் 5ஆ பிரிச்சு 1 பங்கு. அப்ப பாருங்க, கீழே இருக்கிற பகுதி எண் மாறாம இருந்தா தொகுதி எண் கூட கூட என்ன நடக்கும், பின்னம் அதிகரிக்கும். 5 மேல் 1 விட 5 மேல் 2 பெருசு, 5 மேல் 2 விட 5 மேல் 3 பெருசு, 5 மேல் 3 விட 5 மேல் 4 பெருசுன்னு போயிட்டு இருக்கும். இதுவே மாறி நடந்துச்சுன்னா என்ன செய்யும், அதாவது வந்து இப்ப மேல் 5 இருக்கு, கீழே 1, 5 மேல் 2,
5 மேல் 3 இப்படி போச்சுன்னா எது பெருசா இருக்கும்? மேல மாறல. கீழே பெருசா மூன்று லட்சம் இங்க பாருங்க, என்னட்ட 5 டொஃபி இருக்கு. அத ஒரு ஆளுக்கு கீழே ஒன்றுன்றது என்னது? ஒரு ஆளுக்கு கொடுக்குறது. ஒரு ஆளுக்கு கொடுத்தா எத்தனை டொஃபி கொடுப்பேன்? அப்படியே மொத்தமா கொடுக்குறேன்டா 5 டஃபி 5 டொஃபியையும் கொடுப்பேன். அதே என்னட்ட 5 டொஃபி இருக்கு, நான் 2 பேருக்கு கொடுக்க போறேன். அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுப்பேன்? 2.5 கொடுப்பேன். அதே மூன்று பேருக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யும்? 1.66 கொடுப்பேன். ரைட். இப்ப இதுல 5 கொடுப்பேன். அப்ப 6க்கு கூட டொஃபி போயிருக்கு. இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு. அப்ப கீழே இருக்கிறது வந்து சின்னனாக தான் இது வந்து என்னவா இருக்கு? பெருசா இருக்கும். ஏன் 5 வந்து 1ஆல வகுக்கிறது பெருசா, 5 வந்து 2ஆல வகுக்கிறது பெருசா? 5 வந்து 1 5 1ஆல வகுக்கிறது பெருசு. ஏன் வகுக்கிற தானம் வந்து சின்னனாக நாங்க வகுத்து வர்ற விட வந்து பெருசா வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு 15 நான் 3ஆல வகுக்கிறத விட 15 5ஆல வகுத்துறேன்டா எனக்கு எது சின்னனாயிரும்? இதுதான் சின்னனாகும். இது 3 விட வரும், இதுக்கு 5 விட வரும். அப்ப கீழே இருக்கிறது வந்து சின்னனாக விட எனக்கு என்ன இருக்கும்? பெருசாகும். ஆகவே பகுதியன், அதாவது தொகுதியன் மாறாம பகுதியன் மாறிட்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பின்னம் வந்து பகுதியன் பகுதியன் கூட கூட பின்னம் குறையும். ரைட்? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. இந்த கேள்விக்குரிய விடையை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. தேவையானதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே பாருங்க, இப்ப நான் 10 மேல் 1 கண்டனம் தானே. இந்த கடைசிக்கு வந்து 500 மேல் 50ன்னு சொல்லி 10 மேல் 1 கண்டனம் தானே. அத இன்னொரு விதமாகவும் காணலாம். எப்படி காணலாம்? மொத்த பின்னம் எவ்வளவு? ஏதாச்சும் ஒரு முழு பின்னம்ண்டா நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப 5 பற்றி கதைக்கிறோம்டா, முழு பின்னம்ண்டா எங்களுக்கு என்ன? 1 முழுசா எங்களுக்கு 1 இருக்கண்டா என்னது? 1. 1ல இருந்து கறி வாங்கினது எத்தனை பின்னம்? 5 மேல் 3. அதையும் என்னது பழம் வாங்கினது எத்தனை பின்னம்? 10 மேல் 3. இவ்வளவுத்தையும் கழிச்சோம்னா எங்களுக்கு மிச்சம் இருக்கிற பின்னம் வேறு. ரைட். மொத்த பின்னம் 1 தான் சொல்லுவோம். உங்கள்ட்ட மொத்தமா இருக்கிறது 1, 500 ரூபாய். அதுல இருந்து மிச்சம் இந்த 2 பின்னத்தையும் கழிக்க வர்றதும் அதை விட வரும். பாப்போம். 1 சாய 5க்கும் 10க்கும் போமாசி என்னன்னு சொன்னா, எப்படி போமாசி காணணும்னு சொன்னான்? முதல்ல என்னத்தை பார்க்கணும்? கீழே இருக்கிறது சொல்றதெல்லாம் மறக்கிறது. கீழே இருக்கிறது என்ன தானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். போமாசிக்கு முதல்ல பெரிய தானத்தை பார்க்கணும். பெரிய தானத்தை பார்த்துட்டு பெரிய தானத்துக்கு சின்ன தானத்தால வகுப்படுதான்னு பார்க்கணும். 10க்குள்ள 5 வகுப்படுமா? ஓ, அப்ப போமாசி என்ன? 10. ரைட். இப்ப 10க்குள்ள 5 வகுப்படாட்டி என்ன செய்யணும்? 10 மடங்குகளை பார்க்கணும். பெரிய தானத்தின் மடங்குகளை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இது 2ஐயும் பெருக்கி கொடுக்கணும். ஆனா இப்ப 10க்குள்ள 5 வகுப்படுது. ஆகவே போமாசி 10. அப்ப 10க்குள்ள 5 அளவு எத்தனை முறை? 2 முறை. 3 6 சக இங்க 10க்கு 10 ஒரு முறை, ஒரு 3 3. அப்ப எங்களுக்கு 1 சாய 10 மேல் எத்தனை? 9. இப்ப சொல்லுங்க, இதுக்கு கீழே 1 கீழே 1 இருக்குன்னு தானே எப்பயும்? 1க்கும் 10க்கும் போமாசி என்ன? 10. இல்லாட்டி இதை என்ன செய்யலாம்? பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சமப்படுத்தணும். இந்த 1 மேலே எங்களையும் எத்தனை பேருக்கணும்? பகுதி எண்ணை சமப்படுத்துறேன்டா. இந்த பகுதி என்ன சமப்படுத்தணும்டா, இந்த 1 மேலே எங்களையும் எத்தனை பேருக்கணும்? 10ஆல. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? மேலையும் கீழையும் வந்து நாங்க 10ஆல பெருக்கலாம். அப்ப இங்கேயும் 10ஆல பெருக்கி கீழையும் 10ஆல பெருக்குவோம். பெருக்கிற என்ன வந்துடும்? 10 மேல் 10 சாய 10 மேல் 9. அப்ப எத்தனை விட வரப்போகுது? 10 மேல் 1. அப்ப இந்த 10 மேல் 1 வந்துச்சா? இப்படியும் காணலாம், இப்படியும் காணலாம். இப்ப எங்களுக்கு
அந்த 50 ரூபான்ற அமௌண்ட் வந்து எங்களுக்கு தெரியும், மிச்சம் இருக்கிற 50 ரூபான்ற பெருமானம் வந்து தெரியாட்டி இந்த விதத்தெல்லாம் செய்யணும் கட்டாயம். இப்ப 50 ரூபாய் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதால நாங்க இந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். அப்போ எழுதி கொள்ளுங்க கிளியரா. எது தேவையோ அதில் நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் சொல்ல மாட்டேன் இதை செய்யுங்க இதை எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் தானே, 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது தேவை எது நோட் பண்ணணும். சொல்லுங்க. இன்னைக்கு 10:30க்கும் இருக்கு கிளாஸ். அன்னைக்கு ஒரு கிளாஸ் விடுபட்டதല്ലോ. ஓகே சார். ஓகே. பத்தரைன்னா நைட் இல்லை, இப்ப இந்த காலையில 10:30க்கு. வாரக்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஒழுங்கா கிளாஸ் நடக்கும். இப்போ இந்த கிழமை வந்து என்ன ரீசன்டா, இப்போ மேக்ஸ் எக்ஸாம் வந்து வார திங்கக்கிழமை அவங்க எழுத போறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அவங்களோட பக்கம் இருந்ததால உங்களுக்கு இது பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து இப்போ நான் கண்டினியூஸாக இப்போ சனி ஞாயிறு எல்லாம் கிளாஸ் போட வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு எப்படியுமே நீ சனி ஞாயிறுல நடக்காது, உங்களுக்கு கிழமை நாளில் தான். ஆனால் சில பேர் வந்து டைம் டேபிள் மாற்ற சொல்லி வைக்கணும் பார்ப்போம். அப்படின்னா உங்களோட டைம் வந்து அதாவது வந்து உங்களோட டைமை காலையில் போட்டு உங்களுக்கு வந்து காலையில் கிளாஸ் போட்டால் பிரச்சனையா, அதாவது ஸ்கூல் டைம்லேயும் சரி 5 மணிக்கு கிளாஸ் போட்டால் ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஏன்னா கிரேட் 11காரருக்கு வந்து வேற கிளாஸஸ் இருக்காம 5 மணிக்கு. ஸோ அதனால அவங்களே நாங்கள் நைட்டுக்கு மாற்றிட்டு உங்களுடைய நாங்கள் காலையில் போடுவோம். காலையில் போடுறது நல்ல உங்களுக்கு இன்னும் மைண்டுக்கு வந்து விளங்கும். ஆனால் என்ன பிரச்சனை, காலையில் எழும்பி வர்றீங்க இல்லை, இரவு கிளாஸ்ன்றா 15 பேர் இருக்கிறீங்க, காலை கிளாஸ்னா 3 பேர் தான் இருக்கிறீங்க. காலையில் எழும்பி பழகுங்க. இரவில் வந்து நீங்கள் எவ்வளோ இப்போ இந்த நாள் ஃபுல்லாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, கதைக்கிறது, ஆக்களோட திரிகிறது, பேசுறது எல்லாமே வந்து மைண்டில் இருக்கிறதால மைண்ட் வந்து மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று மெமரைஸ் பண்ணுறேன்னா கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் நைட் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தூங்கி உங்களோட ஓகன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்லீப் ஆகி காலையில் வந்து நீங்கள் எழும்பி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டுக்கு போகும். ஸோ காலையில் எழும்பி கிளாஸ் இருக்கோ இல்லையோ காலையில் அட்லீஸ்ட் ஒரு 4 5 மணிக்கு எழும்புங்க. ஓகே, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஹம்தா என்ன தூக்கமோ? இப்பதான் வந்திருக்கு போல, கொஞ்சம் முன்ன வந்திருக்கீங்க போல. ஓம் சார். ஓம். 6 அது என்ன 5 மணிக்கு போட முடியும் யோசிச்சுட்டு 6 மணிக்கு போட்டும் தூக்கம். எழுதிக்கொள்ளுங்க. ஒரு பயணத்திற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட சதீஷ் ஒரு பயணத்திற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட சதீஷ்
ஒரு பயணத்துக்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட சதீஷ் முழு பயணத்தின் நாளின் மேல் ஒரு பங்கை சைக்கிளிலும் முழு பயணத்தின் நாளின் மேல் ஒரு பங்கை சைக்கிளிலும் முழு பயணத்தின் நாளின் மேல் ஒரு பங்கை சைக்கிளிலும் மூன்றின் மேல் 2 பங்கை பேருந்திலும் சென்று ஒரு பயணத்திற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட சதீஷ் முழு பயணத்தின் நாளின் மேல் ஒரு பங்கை சைக்கிளிலும் முழு பயணத்தின் நாளின் மேல் ஒரு பங்கை சைக்கிளிலும் மூன்றின் மேல் 2 பங்கை பேருந்திலும் சென்று 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 எஞ்சியுள்ள பகுதியை எஞ்சியுள்ள பகுதியை எஞ்சியுள்ள பகுதியை முச்சக்கர வண்டியிலும் சென்றார் எஞ்சியுள்ள பகுதியை முச்சக்கர வண்டியிலும் சென்றார் முதலாவது சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் 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 முழு பயணத்தின் என்ன பின்னமாகும் சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் முழு பயணத்தின் என்ன பின்னமாகும் சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் முழு பயணத்தின் என்ன பின்னமாகும் சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் முழு பயணத்தின் என்ன பின்னமாகும் இரண்டாவது முழு பயணத்தின் என்ன பின்னம் முச்சக்கர வண்டியில் செல்வதற்காக எஞ்சியிருந்தது 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 நீங்க செய்யுங்க பாப்போம் வடிவா பின்னத்தை படிச்சு கொள்ளுங்க எங்களுக்கு ஓலவெல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வி வரும் செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல ஒரு முழு கேள்வி அதாவது 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி ஒன்று வரும் ரைட் ஸோ வடிவா படிச்சு கொள்ளுங்க ஓகே ஒரு பின்னத்துல முழு பங்குன்றது நாங்க எத்தனை சொன்னோம் இப்ப ஒரு முழு பங்கு என்று சொன்னா நாங்க எத்தனை சொன்னா இதுக்கு முதல் கணக்குல சொன்னனே ஒரு பின்னம் கதைக்கும் போது முழு பங்கண்டா ஒன்று ரைட் ஒன்று மொத்தம் ஒன்று அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 மேல் ஒரு பங்கு சாப்பிடுறார் 5 மேல் 2 பங்கு குப்பையில போடுறார் 5 மேல் 3 பங்கு ஏதோ செய்யறாருன்னு வைப்பேன்
மொத்த பங்கு எவ்வளவு? 5 மேல் 5 5. தானே முழு பங்கு. அது இதுல இருக்குது, இதுல கூட்டுறமோ கூட்டலையோ அதை விடுங்க, இதுல இப்ப மிச்சம் இதுல விடுங்க. அப்ப 5 மேல் 5 பங்கு தான் என்ன பங்கு? இதுல மொத்த பங்கு. மொத்த பங்கு. அப்ப 5 மேல் 5ன்றது என்னது? மொத்த பங்கு. ஒன்று. முழு பங்கு. முழு பங்கு. அதாவது 5 மேல் 5ன்றது நாங்க சுருக்கி எடுத்துட்டா உண்டு. ஆகவே முழு பங்குன்றது உண்டு. அது 5 இருந்தா 5, 6 இருந்தா 6, 6 இருந்தா 6 மேல் 6, 7 இருந்தா 7 மேல் 7, 8 இருந்தா 8 மேல் 8. அப்ப முழு பங்குன்றது ஒன்று. உண்டு. ரைட்? அப்ப ஒன்றுல 5 மேல் ஒரு பங்கு தான் இவ்வளவு தூரம் போயிருக்கு. அந்த முழு பங்குல 5 மேல் 2 தூரம் தான் இவ்வளவு தூரம் போயிருக்கு. இப்ப ரெண்டுமே வந்து 5ல கதைச்சா நாங்க முழு பங்கு 5 மேல் 5 என்று எழுதி கொள்ளலாம். 5 மேல் 5 ஒன்று தான். அப்ப நாங்க முழு பங்கு அப்படியும் எழுதி கொள்ளலாம். இங்க பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு? 4 மேல் ஒரு பங்க என்ன செய்யற? சைக்கிள்ல போற. 3 மேல் 2 பங்க பேருந்துல போற. முதலாவது கேள்வி சைக்கிள்லயும் பேருந்துலயும் போற மொத்த தூரம். அப்ப என்ன செய்யணும்? கூட்டல். 2 பின்னத்தையும் கூட்டணும். அதாவது வந்து பேருந்து சைக்கிள்ல போனது 4 மேல் ஒரு பங்கு, பேருந்துல போனது எத்தனை? 5 மேல் 3 மேல் 2. 3 மேல் 2 பங்கு. ரைட். இப்ப சொல்லுங்க, இதுக்கு போமாசு காட்டுறதுக்கு நான் என்ன சொல்லி தந்தேன்? நான் கீழே இருக்கிற பெரிய தானத்தை பார்க்கணும். அவ கீழே இருக்கிற பெரிய தானம் என்ன? 4. 4. 4க்குள்ள இந்த 3 அடங்குமா? அடங்காது சார். அடங்காது. அடங்காது. அப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்? இந்த 3 வந்து முதன்மை என்னன்னு பார்க்கணும். ஓ, அப்ப என்ன செய்யாது? இதுக்குள்ள வந்து இது இந்த மடங்குகள்ல வராது. ரைட்? அப்ப இதுகள மடங்குகள்ல வராதுன்றா என்ன செய்யணும்? இதையும் பெருக்கல். பெருக்கணும். அப்ப நான் 3 12. 12 இதுக்குரிய என்னது? போமசி. கோமசி. இப்ப உதாரணத்துக்கு இந்த 3க்கு பதிலா 8 இருக்குன்னு வைப்போம். ரைட்? அப்ப கீழே இருக்கிற 2 நம்பர்லயும் பெரிய இலக்கம் என்ன? 8. 8. அப்ப 8க்குள்ள இந்த 4 அடங்குமான்னு பார்க்கணும். அடங்குமா 4? அடங்கும் சார். அடங்கும். ஆகவே போமாசி என்ன? 8. 8. ரைட்? அப்போ அது கீழே இருக்கிறதுல ஆக பெரிய எண்ணை பார்க்கணும். அந்த பெரிய எண்ணுக்குள்ள மற்ற எண் எல்லாம் அடங்குதான்னு பார்த்து அடங்கிச்சென்றா அதுதான் போமாசி. இல்லாட்டி இந்த எண்ணிന്റെ மடங்கா இருக்கும். ரைட்? இப்ப இது பாருங்க, 4 மடங்கு 12 வரும். அப்ப அந்த மண்ணு மடங்கா இருக்கும். அல்லது இந்த எண்ணையும் பக்கத்துல இருக்க எண்ணையும் பெருக்கிறதுக்கு சமனா இருக்கும் போமாசி. ரைட்? சரி. ஓகே. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 12. 12க்கு 4 எத்தனை முறை? 3 முறை. 3. 3. 3. 3. சாக 12க்கு 3 எத்தனை முறை? 4 முறை. 4 2 8. 8. 8 3 எத்தனை? 11. 11. ரைட். இப்ப பாருங்க, இவையில் வந்து சைக்கிள்லையும் பேருந்துலையும் போனது 12 மேல் 11 பங்கு. இது வந்து முதலாவது கேள்வி. மற்றது என்னது? எஞ்சியது தான் என்னதுல போறார்? முச்சக்கரம். முச்சக்கர வண்டியில போறார். அப்ப எஞ்சிய பின்னம் காணணும். அப்ப மொத்த பின்னத்துல இருந்து போன பின்னத்தை கழிச்ச வேண்டாம், எஞ்சிய பின்னம் வரும். அப்ப மொத்த பின்னம் என்ன? நான் முழு பின்னம் என்னன்னு சொன்னான்? 12 மேல் 12. 12 மேல் 12 மேல் 12. அது முழு பின்னம் உண்டு. இங்க 12 இருக்கிறதால நாங்க என்ன செய்யலாம்? 12 மேல் 12 போட்டுக்கொள்ளலாம். அதுல இருந்து என்னத்தை கழிக்கணும்? 12 மேல் 11. 12 மேல் 11 கழிக்கணும். ஏனென்றா எங்களுக்கு மொத்த பின்னம் 12 மேல் 12, முழு பின்னம் உண்டு. அது நாங்க எந்த கணக்கு செய்யறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போட்டுக்கொள்வோம். இப்ப இங்க 12 தான் அடியில இருக்கு. ஆகவே 12ல 12ன்றது முழு பின்னம் எங்களுக்கு உண்டு. ஆகவே 12 மேல் 12ல இருந்து நாங்க கழிக்க போறோம் 12 மேல் 11. அப்ப கழிச்சோம்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 மேல் 1. 12 மேல் 1. அப்ப அவர் வந்து முச்சக்கர வண்டியில போறது 12 மேல் ஒரு பங்கு. வெளியே கொள்ளுங்க. சரி. எழுதிட்டோம் சார். ஓகே. ஓகே சார். ஒரு கேள்வி எழுதுங்க. சரி சார்.
கணேஷ் மாத சம்பளமாக 24,000 பெற்றார். கணேஷ் மாத சம்பளமாக 24,000 பெற்றார். கணேஷ் மாத சம்பளமாக 24,000 பெற்றார். பெற்றார். அவர் அப்பணத்தில் அவர் அப்பணத்தில் 8/3 பங்கை அவர் அப்பணத்தில் 8/3 பங்கை பயண செலவுகளுக்கு பயன்படுத்தினார். அவர் அப்பணத்தில் 8/3 பங்கை பயண செலவுகளுக்கு பயன்படுத்தினார். அவர் அப்பணத்தின் பணத்தில் 8/3 பங்கை பயண செலவுகளுக்கு பயன்படுத்தினார். அவர் அப்பணத்தில் 8/3 பங்கை பயண செலவுகளுக்கு பயன்படுத்தினார். பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண்க. பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, நாங்க பின்னம் கதைக்கல இந்த வசனத்துல பாருங்க இன் அல்லது இல் என்று வந்துச்சுண்டா, ரைட்? அதாவது வந்து இன் அல்லது இல் என்று வந்துச்சுண்டா பாருங்க, அதுல வருது பாருங்க. மொத்த பணம் வந்து அவர் 24,000. அந்த 24,000-ல் எவ்வளவு செலவழிக்கிறார்? 8/3. 8/3. அப்ப இன் அல்லது இல் என்று வந்துச்சுன்னா என்ன செய்யணும்டா, அந்த 24,000-ன் 8/3 பங்கு காணும், ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 24,000 இன் அல்லது இல் போட்டா பெருக்கணும் அந்த பின்னத்தால. 8/3 பங்கு செலவழிக்கிறாருண்டா இந்த 24,000-ல் 8/3 எவ்வளவு என்று பாக்குறதா எங்களோட வேலை. அப்ப இதாவது 24,000-ல் 8/3 பங்கை செலவழித்தார். 24,000-ன் 8/5 பங்கை செலவழித்தாருண்டா அந்த இன் இல் வந்துச்சுன்னா நாங்க பெருக்குவோம், அந்த பின்னத்தோட அந்த மொத்த பெறுமதியை பெருக்குவோம். பெருக்கி செஞ்சோம்னா எங்களுக்கு எவ்வளவு அவர் அந்த பின்னத்துக்காக பயன்படுத்தி இருக்காருன்னு வரும், ரைட்? இப்ப 8ஆல 24 சுருக்கினா எத்தனை? 3. எண் 3 24. இங்கால எத்தனை சைபர் இருக்கு? 3. 3. அப்ப 1 2 3. இப்ப 3ஆல 3 பெருக்கினா எத்தனை? 9,000. 9. பின்னுக்கு எத்தனை சைபர் இருக்கு? 9,000. 9. எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. கமல் வீட்டிலிருந்து கமல் வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து கமல் வீட்டிலிருந்து ஆ, பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் கமல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் கமல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் கமல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் ஏழின் மேல் 4 பங்கை ஏழின் மேல் 4 பங்கை கமல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் கமல் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தில் 7 மேல் 4 பங்கை நடந்து செல்ல வேண்டும். 7 மேல் 4 பங்கை நடந்து செல்ல வேண்டும்.
7 மேல் 4 பங்கை நடந்து செல்ல வேண்டும். அது 8 கிலோமீட்டர் தூரமாகும். 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 எனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தை காண். எனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தை காண். எனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தை காண்க. எனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தை காண்க. செய்யுங்க பாப்பா. செஞ்சிட்டோம் சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கிறோம் சார். எந்த பெருக்கணும்? பின்னத்தையும் அவர் சென்ற தூரத்தையும். எல்லா இடத்துலயும் அப்படியே பெருக்கணும். இதை பாருங்க வடிவா. சரி சார். என்னென்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கு? கமல் பாடசாலை, அதாவது வீட்டுல இருந்து பாடசாலைக்கு நடந்து சென்ற பின்னம் எவ்வளவு? 7 மேல் 4 பங்கு வந்து நடந்து சென்றிருக்க. சரி சார். ரைட். அப்ப இந்த 7 மேல் 4 பங்குக்குரிய தூரம் தான் எவ்வளவு? 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். ரைட். இப்ப பாடசாலையில இருந்து வீட்டுல இருந்து பாடசாலைக்கு உள்ள மொத்த தூரம் என்ன பின்னம்? அது மொத்த தூரம்ன்றது 7 மேல் 7. 7 மேல் 7. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், முழு பின்னம் மொத்த பின்னம்ண்டா ஒன்றுன்றது இப்ப 7 இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறதால 7 மேல் 7 தான் மொத்த பின்னம். ரைட். அப்ப நீங்க வசனம் எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வசனம் எழுதி செஞ்சா உங்களுக்கு பெட்டர். சரியா? அப்படியே எழுத வேண்டாம். அப்ப வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் எழுதி கொள்ளுங்க. வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் 7 மேல் 4 சமன். வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தில் 7 மேல் 4 சமன். வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தில் 7 மேல் 4 சமன் எவ்வளவு? 8 கிலோமீட்டர். ரைட். வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் 7 மேல் 4 சமன் 8 கிலோமீட்டர். ரைட். சரி சார். அப்ப 7 மேல் 4 சமன் 8 கிலோமீட்டர். சோ இப்ப எங்களுக்கு டைரக்டா 7 மேல் 4 இருந்து 7 மேல் 7 காண்றது கஷ்டம். அப்ப நான் 7 மேல் 4 இருந்து அடுத்த ஸ்டெப்ல என்னத்தை காணலாம்? 7 மேல் 1 காணலாம். 7 மேல் 4 இருந்து 7 மேல் 7 டைரக்டா காணலாது. ஆனா 7 மேல் 4 இருந்து 7 மேல் 1 காணணும். என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எப்பயுமே வந்து கணிதத்துல அலகு பின்னத்தை கண்டா அதுல இருந்து மிச்சத்தை காண்றதுல அவங்களுக்கு ஈஸி. ரைட். இப்ப பாருங்க. அப்ப அடுத்த வசனம் எழுதி கொள்ளுங்க.
நான் வசனத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் விளங்குதான்னு பாருங்க. பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் 7 மேல் ஒரு பங்கு சமன். பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் 7 மேல் ஒரு பங்கு சமன். ரைட். இப்ப 7 மேல் 4 பங்கு 8ண்டா 7 மேல் ஒரு பங்கு என்ன செய்யணும்? நான்கு மாம்பழம் வந்து 8 ரூபாண்டா ஒரு மாம்பழம் என்ன விலை? 2 ரூபா சார். 2 ரூபா. என்ன செஞ்சனாங்க? பிரிச்சோம். எது எதால பிரிச்சோம்? 8 4ஆல பிரிச்சோம். 8 4ஆல பிரிச்சோம். அத மாதிரி இங்க பாருங்க, கீழே இருக்கிற பகுதி எண் ரெண்டுக்கும் சமன். ஆகவே இங்க 7 மேல் 4 இருக்கிறது 8 ரூபாண்டா 7 மேல் 1 இருக்கிறது என்னது? அதாவது வந்து பாருங்க, இப்ப இப்படி இருக்கு. 7ஆ பிரிச்சு 1 2 3 4 5 6 7 7ஆ பிரிச்சிருக்கா? இந்த 7ஆ பிரிச்சதுல 1 2 3 4 இவ்வளவு தானே? இவ்வளவா? 8 8. 8 கிலோ. ரைட். அப்ப 4 பாக்ஸ் சேர்த்து 8. ஆகவே ஒரு பாக்ஸ் எவ்வளவு? 2 2. அப்ப இது விழாம் வந்து 7 மேல் 4 தானே. மொத்தம் 7 விழா 7 மேல் 4. இந்த 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 பாக்ஸ் எவ்வளவு? 7 மேல் 1 7 மேல் 1. அப்ப 7 மேல் 1 எத்தனை பேர்? 2 2. 2 அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இங்க பாருங்க, இங்க இருக்கிற 4 ஒண்டாகிறதுக்கு இந்த 4 எத்தனை நாள் பிரிச்சா இந்த ஒண்டாகும்? வகுத்தா 4 4 அளவு தானே உண்டு. ஆமா சார். ஓ, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம்டா 7 மேல் 4 பங்கு 8ண்டா இங்க இருக்கிற 4 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போய் பெருக்கிற 4 இஞ்சால வந்து என்ன செய்யும்? இங்கால சமனுக்கு இங்கால பெருக்கிட்டு இருக்கிறது சமனுக்கு அங்கால வந்தா என்ன செய்யும்? பிரிபாடு. பிரிபடும். இப்ப 4 இங்கால வந்துச்சுன்னா மேல என்ன இருக்கும் மிச்சம்? 1 1 இருக்கும். அது தெரியும் தானே. 1 தர 4 தான் 4. 4 தர 1. அதுல இருந்து 4 தான் கொஞ்சம் கொண்டு வரும். இப்ப 4 கொண்டு போயிட்டு இதுல பூஜ்ஜியத்தை போட்டு விடுறது. 4 தர 0 பூஜ்ஜியம். அப்ப 4 இங்க இருக்குண்டா இங்க 1 இருக்குண்டா அர்த்தம். 4 கொண்டு போயிட்டோம். அப்ப 7ல 4 பங்கு 8ண்டா 7ல் ஒரு பங்குண்டா என்ன செய்யணும்? இந்த 8 இங்க இருக்கிற 4 கொண்டு என்ன செய்யணும்? பிரிக்கிறோம். பிரிக்கணும். பிரிச்சாங்களுக்கு எவ்வளவு வரும்? 2 2 கிலோமீட்டர். இப்ப 7 மேல் ஒரு பங்கு 2 கிலோமீட்டர் தெரிஞ்சிட்டுது. ஆக இப்ப நாங்க சரி. மொத்த தூரம் காணணும். பாடசாலைக்குள்ள மொத்த தூரம் காணணும். இப்ப பாடசாலைக்குள்ள மொத்த தூரம் என்னன்னு காண்றது? 7 2 பெருக்கணும் சார். பாடசாலைக்கு உள்ள மொத்த தூரம் அடுத்த எழுதி கொள்ளுங்க. பாடசாலைக்கு உள்ள மொத்த தூரம் சமன் மொத்த தூரம் சமன் 7 மேல் 7 சமன் 7 மேல் 1 2 கிலோமீட்டர் 7 மேல் 7 எத்தனை? ஒரு பங்கு 2 15 கிலோமீட்டர் 7 பங்கு எத்தனை? 7 மேல் ஒரு 15 பங்கு 14. 4 அப்ப 2 தர 7. 7 ஏன் இங்க ஒரு பங்கு 7 மேல் 1 2 கிலோமீட்டர். இப்ப அந்த 1 நாங்க 7ஆல பெருக்கி இருக்கோம் மேல. ஆகவே அதே மாதிரி சமனுக்கு இங்காலையும் 7ஆல பெருக்குவோம். அப்ப எத்தனை வர போகுது? 14 14 கிலோமீட்டர். வழியை கொள்ளுங்க, விளங்காடி கேளுங்க. எழுதினீங்கன்னா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு சொன்னா? 10:30க்கு. 10 மணிக்கு. சரி 10:30க்கு. ஓகே, அப்புறம் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you.